வாங்க ஹாஜியாரே, என்னுடைய வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன மார்த்தாண்டா இது? அந்த குமாரப்பாவால எனக்கு பெரிய தலைவலி ஆரம்பிச்சிருக்கு. யாரை எதிர்த்து நிக்க போறோம்னு நினைக்கும் போது எங்க உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது. குமாரப்பா, நீ கொஞ்ச நேரம் வாய் மூடி சும்மா இரு. குமாரப்பா வாய பாரு. யோ ஹாஜியாரே, அப்படி கிடையாதுப்பா. இந்த புறம்போக்குகள் சொன்னது நிஜம்தான். ஒவ்வொரு தடவையும் அந்த குமாரப்பாட்ட போய் தோத்துட்டு வர்றது எங்க அப்பா சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த குமாரப்பாவை நேருக்கு நேர் நின்னு வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இப்படி ஒரு திருட்டு செட்டப். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எப்படி? இப்ப இங்க பிரச்சனை ஜோசப் தாமஸ் தான். மார்த்தாண்டத்தோட பிரச்சனை குமாரப்பா. ஆமா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் நடந்த ஒரு பிரச்சனைனால ரெண்டு பேரும் பாக்குறதோ பேசுறதோ இல்ல. இருந்தாலும் ஜோசப்புக்கு எதிராக ஒரு சுண்டு விரல் அசைக்க கூட குமாரப்பா கூட நிக்க மாட்டாரு. முருகா, என்ன மட்டும் காப்பாத்துப்பா. எம்எல்ஏ சார், ரெண்டு நண்பர்களுக்குள்ள ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை பண்ணிட்டா புரியல, சொல்லித்தர. அதாவது அந்த ஜோசப் தாமஸ இந்த குமாரப்பா கொலை பண்ணிட்டா நம்பிக்கை இல்லையா? அது எப்படின்னா, நேத்து வர இந்த குமாரப்பா வீட்டுல காவல் நாயா இருந்த எம்பியும் எம்எல்ஏயும் இப்ப எங்க இருக்குதுன்னு பார்த்தா போதும். மார்த்தாண்டா, நான் என்ன சொல்ல நீ எதுவும் சொல்லாத. நீ சொல்லு மார்த்தாண்டா, சொல்லு. இங்க வா ஆஜியாரே. ரொம்ப யோசிக்க வேண்டாம். பேலஸ் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு ஜோசப்பும் குமாரப்பாவும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க வச்சுட்டா மட்டும் போதும். மீதிய இந்த மார்த்தாண்ட பாத்துக்குவான். கூப்பிடுறா. ராஃபி, முதலாளி, நீ உள்ள வா. நீ எதுக்குடா என்ன பார்க்கணும்னு? காரணமாக தான். வேண்டான்னு நானே முடிவு பண்ணா கூட ஒரு சில விஷயங்கள் நம்மளை விடாதில்ல. நீ என்ன நேர்ல பார்க்கணும்னு சொல்லும் போதே நான் யோசிச்சேன். கோவிந்தா, பேலஸ பத்தி பேசுறதுக்காக நீ இங்க வந்திருந்தா ஐ எம் சாரி. நீ கிளம்பு. ஜோசப், இல்ல, ஒரு மித்ரங்கிறவனை கொலை பண்ணிட்டோன்னு நினைச்சு யாரும் அகங்காரத்தில் ஆட வேணான்னு சொல்லி போ. ஜோசப், நீ நினைக்கிற மாதிரி இல்ல விஷயங்கள். இந்த நாட்டு கலாச்சாரத்தையும் பாரம்பரிய பொருட்களையும் கொள்ளையடிக்க ஹவாலா காசை வச்சு எந்த அயோக்கியத்தனத்தையும் பண்ற ஒரு நரி கூட்டத்துக்கு நடுவுல தான் நீ இருக்க. தெரியுண்டா, எவன் என்ன விளையாட்டு விளையாடினாலும் அந்த கொலைக்கு பின்னால யாரெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அதை நான் வெளில கொண்டு வருவேன். ஜோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன ஒரு டைமிங்! இன்னும் 20 நிமிஷம் கூட ஆகல. கர்ணா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன் ஜோசப் தாமஸோட கொலையை பத்தி விசாரிக்க தமிழ்நாடு போலீஸ்க்கு இனிமே எந்த கஷ்டமும் இருக்காது. இங்க பாருங்க சார், கேமரா போனோட டெக்னாலஜி. என்ன அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? கொடுங்க, எவிடன்ஸை கையில கொடுங்க சார். டேய், சாரை பத்திரமா கூட்டு போங்கடா.
எதுக்காக வாசு அவனுங்க என் அப்பாவை கொண்டானுங்க? இவ்வளவு பெரிய சதி எல்லாம் அவனுங்க மனசுல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் என் அப்பாவை காம்ப்ரமைஸ் பேச அங்க அனுப்பியிருக்கவே மாட்டேன். அந்த பேலஸ் மட்டும் இல்ல, எங்க மொத்த சொத்தையுமே கொடுத்திருப்போம். அதுக்கு பதிலா என் அப்பாவோட உயிரை திரும்பி கொடுக்க முடியுமா அவங்களால? இந்த கேள்விக்கான பதில் எதுவும் எங்கிட்ட கிடையாது. ஆனா ஒரு விஷயம் என்னால சொல்ல முடியும். குமரப்பா அண்ணனை பொண்ணு இருக்க மாட்டாரு. அதை மட்டும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். உனக்கு தெரியாது, அவன் இன்னும் நிறைய பேரை சாவடிப்பான். கொலை கொள்ளை சதினா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் அப்படி பண்ண மாட்டாரு. அவன் பேரே நீ சொல்லக்கூடாது. உன் சின்ன வயசுல இருந்து நீ எங்கிட்ட இருந்து ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற. உங்க அப்பா எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு. அந்த காம்ரேட்காரனா உன்னையும் பெத்து போட்டு ஏன்டா தற்கொலை பண்ணிக்கிட்டான் அதை தெரிஞ்சுக்கணும்ல உனக்கு. அந்த மார்க்கெட் தொழிலாளிகள்ல 4 பேரு தனி திறமையோட அங்க இருந்தானுங்க. உங்க அப்பா கர்ண, ஹம்சா, கோவிந்த, அப்புறம் என் ஜோசப். அந்த 4 பேர்ல எல்லாருக்கும் அதிகமா பிடிச்சது கர்ணனை தான். தொழிலாளிகளுக்கு மட்டும் கிடையாது, இந்த முதலாளிகளுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். தங்களுக்கு கிடைச்ச சொற்ப வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கர்ணனும் ஜோசப்பும் சின்ன சின்ன பிசினஸ் பண்ணாங்க. ஆனா எதுவுமே பிக்கப் ஆகல. ஒரு நாள் குடோன்ல கோதுமை மூட்டையை ஏத்தும் போதே ஏணில இருந்து கால வழிக்கு கீழே விழுந்துட்டான் கர்ணன். மாச கணக்குல ட்ரீட்மெண்ட் போச்சு. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்த கர்ணனுக்கு ஒரு காலும் கையும் அசைக்கவே முடியல. நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க தொழிலாளிகளாலையும் முடியல, அசோசியேஷனாலையும் முடியல. அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி கட்சிகள்லாம் பெரிய பைனான்சியல் பேக்ரவுண்ட் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கர்ணனை பிசினஸ் செய்ய சொல்லி அந்த கட்சி சப்போர்ட் பண்ணிச்சு அவனை. அப்ப ஷாப்பு டெண்டர்ல பங்கெடுத்துக்க கர்ணனுக்கு உதவி செய்யணும்னு நினைச்ச நல்ல மனுஷங்க முதலாளிகளும் சரி தொழிலாளிகளும் சரி தங்களால முடிஞ்சதை கொடுத்து அவனை பிசினஸ் செய்ய ஊக்கப்படுத்தினாங்க. ஆதிகேசவ பெருமாள் 450 ரூபா, 450 ரூபா, மணி ஸ்டோர் பாபு 600 ரூபா, 600 ரூபா, ஆறுமுகம் செட்டியார் 2500 ரூபா, செட்டியார் 2500 ரூபா, காசிம் முதலாளி 2000 ரூபா, முதலாளி 2000 ரூபா, மாதவி 850. அதை எழுத வேண்டாம் ஜோசப் அண்ணா, அதை எழுத வேண்டாம். விடக்கூடாது. காசு கொடுத்தவங்க யாரா இருந்தாலும் அது சின்ன தொகையா இருந்தாலும் நாம அதை எழுதி வைக்கணும். என்னால திருப்பி கொடுக்குற காலத்துல அவங்க செஞ்ச நன்றிக்கு நான் உதவியா ஏதாவது செஞ்சாகணும். நீ சொல்றதும் சரிதான் கர்ணா. இந்த அப்பாவிங்க எதையும் எதிர்பார்த்து உனக்கு தரல. நகையை அடமானம் வச்சு தந்தவங்களும் அதுல இருக்காங்க. சுலோசனா, இந்தா இதை பத்திரமா கொண்டு போய் உள்ள வை. ஏய், அது அந்த மேஜர் டிராயர் போய். ஏய், அங்க வைக்க வேண்டாம். அங்க வச்சா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க பணம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அது எப்படி வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். மனசாட்சி இருக்கிற எவனும் அதை தொட மாட்டான். எதுக்குன்னு எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுறீங்க? இல்ல, எனக்கு தோணுச்சு சொன்னேன். சுலோசனா, அந்த பணத்தை கொண்டு வாமா. சரி, நாம கிளம்பலாமா? மாசம் ஆரம்பிச்சிருச்சு, போய் சீக்கிரம் வேலையை பார்க்கணும். சுலோசனா, நேரம் ஆயிடுச்சுமா, சீக்கிரம் கொண்டு வா. ஜோசப் அண்ணா, அங்க வச்சிருந்த பணத்தை காணோம். ஐயோ, நீங்க தேடி பாருங்க. எல்லாம் எடுக்க தேடி பார்த்துட்டேன், இல்ல. ஐயோ, நம்ம குழந்தைய தனியா விட்டுட்டு எப்படிங்க போறது? நம்ம போயிட்டா யாரு யாரு இவனை பார்த்துப்பாங்க? இவனை தனியா விட வேண்டாம்.
தனியா விட்டுட்டு போக வேண்டாம். என்ன சுலோச்சனா இது? நம்ம 2 பேரும் மனசார எடுத்த முடிவு தானே இது? எதுவும் தெரியாத பச்சை குழந்தைய எப்படி நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு செய்யணும். நம்ம குழந்தைய எப்படி அப்படி செய்ய நம்ம 2 பேரால முடியுமா? யாருமே இல்லாத என்ன வளர்த்ததும் இந்த சால மார்க்கெட் தான். ஆனா இவன் யாருமே இல்லாம வளர மாட்டான். இவன் கூட ஹம்சா இருப்பாங்க, ஜோசப் இருப்பாங்க, அம்மாவுக்கு இனியான பாசத்தை கொடுக்க மாணவியும் இருப்பான். இவன் அனாதையா இருக்க மாட்டான் சுலோச்சனா, அனாதையா இருக்க மாட்டான். அம்மா அப்பா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அப்பா அம்மா அம்மா அப்பா அப்பா அந்த கோவிந்த உங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டானா? துரோகம். Ah!